சென்னை தியாகராய நகரில் உள்ள ஷோபா துணிக்கடையில் பற்றி எறியக்கூடிய தீயை அணைக்கக்கூடிய பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றது. கள விவரங்களுடைய நிகரான சிறப்பு செய்தியாளர் சுபாஷ், தற்போது தீயை அணைக்கக்கூடிய பணி எந்த கட்டத்தில் இருக்கு? இன்னைக்கு காலையில் வழக்கம் போல 10:30 மணிக்கு கடையை திறக்கும் பொழுது புகை வந்திருக்கிறது. அந்த புகை வந்த உடனடியாக தீயணைப்புத்துறைக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. மின் கசிவு காரணமாகத்தான் இந்த தீ ஏற்பட்டிருக்குன்றத கடை உரிமையாளர்கள் சொல்றாங்க. ஏறக்குறைய தீ ஷார்ட் அவுட் பண்ணப்பட்டுருச்சு தேவா. 2 மணி நேரம் போராடி தீயணைப்புத்துறை வீரர்கள் அதே போல காவல்துறையினரும் போராடி கிட்டத்தட்ட 5-6 தீயணைப்பு வண்டியில இந்த தீயை அணைச்சிருக்காங்க. இந்த தீ விபத்தால யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஆனால் கரும்புகை இந்த இடமே ஒரு பொல்யூஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுனால மூச்சு திணறல் உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்படுன்றதுனால 2 பக்கமும் தடுப்புகளை அமைச்சு காவல்துறை தீயணைப்புத்துறை உள்ளே யாரும் வராதபடி பார்த்துக்கிறாங்க. தொடர்ச்சியாக அந்த கரும்புகை வெளியேறிட்டு இருக்கிறத ஒளிப்பதிவாளர் ஜாஃபர் காட்டி கொண்டிருக்கிறார். ஆனால் ஆரம்பத்தில் இருந்த அந்த தீப்பிழம்பு அல்லது ஆரம்பத்தில் இருந்த கரும்புகையானது தற்போது இல்லை, ஓரளவுக்கு கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். ரங்கநாதன் தெரு என்பது டி நகரிலே ஒரு பெரிய அடையாளம். அந்த அடையாளமிக்க இந்த வணிக தெருவில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கடைகள் சிறியதும் பெரியதுமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக தீயணைப்புத்துறை வீரர்கள் தீ இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் தீயை அணைச்சிருக்கிறாங்க. இருந்த போதிலும் இந்த 2வது தளத்தில் தான் இந்த தீ ஏற்பட்டிருக்கிறதுனால அது இன்னும் முழுவதுமாக தீ கட்டுக்குள் வராமல் ஆங்காங்கே கரும்புகை வந்து கொண்டே இருக்கிறது. அதை அணைப்பதற்கான பணிகளை தற்போது தீயணைப்புத்துறை வீரர்கள் மிக தீவிரமாக மேற்கொண்டு வருகிறாங்க. டி நகர்ல தீயணைப்பு நிலையம், மயிலாப்பூர், தேனாம்பேட்டை ஆகிய பகுதிகளில் இருந்து தீயணைப்பு வண்டிகள் வரவழைக்கப்பட்ட சுமார் 4 வண்டிகள் மற்றும் ஒரு தண்ணீர் லாரி ஆகியவையெல்லாம் இந்த தீயை தற்போது அணைக்கக்கூடிய பணிகளில் மிக தீவிரமாக இறங்கியிருக்கிறாங்க. பொருள் சேதம் மட்டும்தான் இருக்கிறது. அதற்கான அளவு என்னவென்று கணக்கிடப்படவில்லை. ஆனால் யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை என்பது தீயணைப்புத்துறையின் தகவலாக இருக்கிறது. இதற்கான முதற்கட்ட விசாரணையை தீயை அணைத்த பிறகாக தீயணைப்புத்துறை மேற்கொள்ளும். உங்களுடைய விரிவான